என்ன சார், லொகேஷன் கிடைச்சிருச்சா? இல்ல கனகா, இவனுங்க நம்ம ஏரியாக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பானுங்கன்னு நினைச்சா இவனுங்க ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே காட்டலையே. என்ன சார் சொல்றீங்க? இப்போ என்ன பண்றது? சார் வேற இப்போ ஃபோன் பண்ணுவாரு. நம்ம என்ன பண்ண முடியும் கனகா? சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தோம். ஆனா இவனுங்க நம்ம கண்ட்ரோலை தாண்டி வேற ஏதோ இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரையும் தான் அவனுங்க எங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ண முடியும். இப்போ பாரு எங்க போனானுங்கன்னு தெரியல. பாவம் சார், அவரே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பொண்டாட்டி பிள்ளை கூட சந்தோஷமா இருக்காரு. பிறந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடினாரு. பத்ததுக்கு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை வேற தூக்கிட்டு போயிருக்கானுங்க. சாரோட ஒய்ஃபை தான் தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணிருப்பானுங்க. மாத்தி அன்னைக்கு ஆதி அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட இருந்ததால அப்படியே 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார், இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம எதுக்கு சாரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எல்லாம் தூக்கிட்டு போகணும்? ஆனா சார் செம்ம கோவத்துல இருக்காரு. ஏற்கனவே அவ்வளோ பெரிய கேஸ், ஒரு மர்டர் கேஸ், ஒரு கடத்தல் கேஸ், 2 கேஸ்லயுமே மாட்டி எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படியோ அவன் புத்தியை காமிச்சு வெளில வந்துட்டான். அதோட விடாம லூசு பையன் தேவையில்லாம சார சீண்டிட்டான். இதுக்கப்புறம் அவன் ஜென்மத்துக்கு வெளியிலே வர முடியாத அளவுக்கு பண்ண போறாரு. இவெல்லாம் வரவே கூடாது சார், உள்ளேயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவனுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை எல்லாம் பத்தாது, தூக்கு தண்டனை தான். இந்த மாதிரி அயோக்கிய பயலுங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியே இல்ல. இவன் சந்தோஷத்துக்காக எத்தனை அப்பாவிங்களை கொண்டிருக்கான். அன்னைக்கும் அதே மாதிரி தான். பாவம், கஷ்டப்படுற குடும்பத்துல உள்ள பையன் வேலையை முடிச்சிட்டு களைப்பா வந்துட்டு இருக்கான். இவன் தப்பிக்கிறதுக்காக பாவம் அந்த பையனை கொண்டுட்டு கேஸை மாத்தி விட்டு போயிட்டான். இப்ப சார் மட்டும் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கல, நம்ம இன்னமும் அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆமா கனகா, எவ்வளவு அயோக்கியத்தனம். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆனா முதல்ல இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பாவம் பச்சை பிள்ளை என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல, என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல. பொம்பளை பிள்ளை வேற அது. அந்த மாதிரி மோசமான போய்க்கு பயிலுங்க நடுவுல ஒரு பொம்பளை பிள்ளை. கவலையே படாதீங்க சார், அதெல்லாம் சார் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு. சரி, நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மாட்டாமையா போவானுங்க. என்னடா சுத்தி முத்தி பாத்தீங்களா என்ன? தலைவா பார்த்துட்டோம், ஆனா யாரையும் காணுமே. அது எப்படி? சவுண்ட் கேட்டுச்சு, வெளியாளு யாரோ உள்ள வர மாதிரி கேட்டுச்சு. ஆனா யாரும் இல்லைன்னு சொல்றீங்க? இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பான். எவனோ மோப்ப புடிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா தேடுங்க. ஐயாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நம்மள கொன்னு புதைச்சிருவாரு இதே இடத்துல. சரிங்க தலைவா. கண்ணுக்கு லட்சணமா எவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு. கடைசியில எவனோ வந்து கெடுத்து விட்டான். எவன் தான் தெரியல. டேய், நீ மட்டும் என் கையில மாட்டின மவன, உனக்கு இன்னைக்கு சாவு தாண்டா. என்னடா உங்களை போய் தேடி பார்க்க சொன்னா திரும்ப இங்கே வந்து நிக்கிறீங்க? தலைவா நாங்க பார்த்துட்டோம், இங்க யாரும் இல்ல. என்னடா நீங்க ஒழுங்கா பாத்தியா இல்லையா? அது எப்படி யாரும் இல்லாம இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய சவுண்ட் கேட்டுச்சு. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. தலைவா பழைய பில்டிங் ஏதாவது பூனைக்குன்னு வந்திருக்கோம். டேய், தம்ம துண்டு பூனை வந்ததுதான் அவ்வளவு பெரிய சவுண்ட் கேட்டுச்சடா. போங்கடா போங்க, நல்லா தேடி பாருங்க. டேய் டேய், நான் சொன்னல இங்க யாரும் இருக்காங்கன்னு. பாரு எப்படி வந்து நிக்கிறான் பாரு. தலைவா இவன் எப்படி இங்க வந்தான்? என்கிட்ட கேளுங்கடா. டேய், யாரா நீ? சின்ன ஒரு சிறப்பு தான், சீண்டி புட்டா நெருப்பு தான், ஒத்தையா நின்னுதான் உதச்சி எலும்ப எண்ணுவான், பட்டி தொட்டி எல்லாமே பட்டயத்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம இடத்த கண்டுபிடிச்சு வந்திருப்பான். அவன் இந்த இடத்த விட்டு போக கூடாது. அவனுக்கு இங்கதான்டா சமாதி. போங்கடா, அவனை புடிங்கடா, புடிச்சு கொல்லுங்கடா. கிளப்புவான் வம்பு தும்பு ஆட்டமுன்னா வரிஞ்சி கட்டி இறங்குவான், கருப்பண்ண சாமி போல காவலிவன் காக்குறான். என்னடா அடி வாங்க நீயே ஓடி வரியா? யார் அடிக்கிறான்னு பாக்கலாமாடா? ஓ, தனியா வந்துட்டு உனக்கு இவ்வளவு தைரியமா? டேய், இங்க நாங்க மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உன்னால எங்களையே சமாளிக்க முடியாது. இந்த தைரியத்துல தனியா வந்திருக்க. என்னடா நான் தனியா வந்திருக்கேன், நானே தைரியமா நின்றுட்டு இருக்கேன். என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தோம் பயத்தோட பேசுற போல? யாருக்குடா பயம்? டேய், நானா எவனுக்கும் பயந்ததில்ல. நீ வந்துட்டல, இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போகவே மாட்டடா. அதையும் பாத்தரலாமா? அம்மங்கோயில் திருவிழால ஒத்த தல ராவணந்தான், அம்மங்கோயில் திருவிழால ஒத்த தல ராவணந்தான், பொண்ணு சிண்டும் பொறுக்கிகளை குத்தி கொடல உருவான், பொண்ணு சிண்டும் பொறுக்கிகளை குத்தி கொடல உருவான். அருவாவும் வரல, அங்கிருந்து ஆளுவலும் வரல. வெள்ளத்துல குழந்தைங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு தவிக்கையில, வெள்ளத்துல குழந்தைங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு தவிக்கையில, அப்பந்தான் நீந்தி போய் இழுத்துக்கிட்டு வந்தாண்டா. ஆதி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அக்கா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சரியான நேரத்துக்கு வந்து கதிர், இல்லைன்னா இங்க என்னென்னமோ நடந்திருக்கும். அக்கா என்ன சொல்றீங்க? அக்கா, எவனாவது தப்பா பார்த்தானா, தப்பா பேசுறானா, இல்ல உங்களை நெருங்கி வந்தானுங்களா?
சொல்லுங்க. இவனுங்களுக்கு இன்னைக்கு ஐயோ உள்ள புஸ்கு போட்டு கொடுத்துருச்சு. ஏற்கனவே கிழி கிழின்னு கிழிச்சுதான் எங்களை எல்லாத்தையும் போட்டு அவன் ஜாலியா மேல உட்காந்துருக்கான். அதே அக்காவை மிரட்டினாங்களா? எனக்கு ஒன்றும் இல்லடா. ஆதி மாமாவுக்கு ஒன்றும் இல்லை. மாமா நல்லா தான் இருக்காங்க. ஆதிக்கு ஐஸ்கிரீமும் கிரீன் பிஸ்கெட்டும் ரொம்ப பிடிக்கும். அதான் கிருஷி மாமா ஐஸ்கிரீமும் சிபி மாமா கிரீன் பிஸ்கெட்டும் வாங்க போயிருக்காங்க. ஆமா கதிர், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். இவனுங்களாம் ரொம்ப மோசமா இருக்கானுங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம இருக்கானுங்க. போலாம்க்கா போலாம். அதுக்கு முன்னாடி உங்க மேலையும் ஆதி மேலையும் கையை வச்சவனுங்களை சும்மா விட்டுட்டு போக முடியுமா என்ன? எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க 2 பேரையும் பட்ட பகல்ல நடு ரோட்ல உங்களை தூக்கிட்டு வந்திருப்பான். அவனுங்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்க வேண்டாம்? கதிர், அது எல்லாம் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஏன் விக்ரம் கூட வந்து பார்த்துப்பான். இங்க இருந்து போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சூப்பர் ஃபிகராச்சே, இப்படி போட்டு விட்டுட்டோமே. பயப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன்ல. என்னை மீறி இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க? எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்க வேண்டாம்? ஏகப்பட்ட பாவங்க பண்ணிட்டாங்கல்ல. டேய் எங்கடா அவனுங்க? அண்ணா யாரண்ணா கேக்குறீங்க? தாண்டா உன் கூட்டத்துக்கு அல்லக்கை தலைவன்களா இருப்பானுங்களே. என்னன்னா கேள்வி இது? வில்லன்களாம் என்னைக்கான டைரக்டா வந்து சண்டை போட்டிருக்கானுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை தானே ஏவி விடுவானுங்க. இவனுங்க இங்கதான் எங்கேயாவது சேர் போட்டு வில்லத்தனமா யோசிக்கிறேன்னு காமெடியா ஏதாவது பண்ணிட்டு கிடப்பானுங்க. அதி பயப்படாத, மாமா இருக்கல. இங்க வா, மாமா கிட்ட வா. கதிர் வேணா கதிர், சொல்றத கேளு. வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. இவனுங்களும் ரொம்ப மோசமா இருக்கானுங்க. டே ஏற்கனவே உன் வெயிட்டு தாங்க முடியல, இதுல அவனை வேறையா? டே முடியலடா, மூச்சு வேற முட்டுதுடா, கொஞ்சம் எழுந்துடா. நாங்க என்ன அந்த அளவுக்கு மெத்துனா இருக்கோம்? நமக்கு எப்படின்னா கீழே அடியில இருக்கவனுங்க. டே மதனு, கோபாலு உயிரோட இருக்கீங்களாடா? ஆதி ஜாலியா இருக்கா? ஆமா சூப்பரா இருக்குல்ல. ஆதி, இந்த பேட் அங்கிள் உன்னை ஏதாவது பண்ணாங்களா? சொல்லு, மாமா கிட்ட சொல்லு. டேய் கதிர், நான் தான் சொன்னேன்ல இங்க இருந்து போயிடலான்னு. பாரு, இவன் வந்துட்டான். இவன் ரொம்ப மோசமானவன். இந்த கூட்டத்துக்கு இவன் தான் தலைவன். ஓ இவர் தான் தலைவரா? வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கீங்க? சௌரியமா? தலைவா எங்களை காப்பாத்து தலைவா. வந்ததும் எங்களை புரட்டி போட்டு எங்க மேலேயே ஜம்முன்னு உட்காந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். டேய் போய் இவன் கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. யோ அடி வாங்கி பாரு, அப்பதான் ஏன் தெரியும் உனக்கு. ஆள் பார்க்க லேசா தான் இருக்கான், அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கு தெரியுமா? வாங்கி பார்த்தா தான் தெரியும். எப்பா சாம்பிளுக்கு 2 அடி கொடுப்பா, அப்பதான் அந்த ஆளுக்கு தெரியும். என்ன செம்மையா போட்டு கொடுக்குது, அதுவும் கரெக்ட் டைம்ல. சின்ன பிள்ளையோலாம் ஏதாவது ஒன்று நடந்தா அதை பார்த்த உடனே ஒரே டைம்ல தான் சொல்லுங்கன்னு பார்த்துருக்கேன். இவன் என்ன சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிறான். அக்கா பயப்படாதீங்க. டேய் இவனுங்க சாதாரணமான ஆளுங்க இல்லடா. இவனுங்க மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீ தனி ஆளுடா. உன்னால ஓ அக்காவுக்கே உன் மேல நம்பிக்கை இல்லை போல. என்னக்கா
என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. நீ எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவ. ஆனா வேணாம் கதிர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஏய், என்ன நீங்க நினைச்சா இந்த இடத்த விட்டு போயிடலாமா? இங்க நான் நினைக்கணும். நான் நினைச்சா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போவியா போக மாட்டியான்னு முடிவு பண்ணணும். ஏதாவது பண்றானா? நின்ன இடத்துல இருந்து பஞ்சு டைலாக் தான் விடுறான். ஏய், யாரு முன்னாடி யார மிரட்டுற? டேய், உன்னை போட்டு தள்ளலான்னு அவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டா இப்படிங்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டேன். என்ன உன் ஃப்ரெண்டுங்க மாட்டியிருப்பானுங்கன்னு நினைச்சேன். அவனுங்களும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டானுங்க. எப்படியோ 3 பேரும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா அடுத்த அட்டம்ப்ட்லலாம் தப்பிக்க முடியாது. டே புறம்போக்கு, நான் கூட அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் நினைச்சேன். என் மாமா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சுது அது ஆக்சிடென்ட் இல்ல, பிளானிங்னு. டேய், ஏய், என்ன சவுண்ட் விடுற? அடக்கு, உன் மேல நான் கொல்ல காண்டுல இருக்கேன். ஆமா, எங்க அவன் கொய்யா? டேய், மரியாதை இல்லாம பேசாத. டேய், உங்களுக்குலாம் என்னடா மரியாதை? என் மாமா உங்களை பத்தி தேடும்போது சரி அவர் வேலை விஷயம் நம்ம எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு பொறுமையா இருந்த. என் மாமா கஷ்டப்பட்டு நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி உங்களை ஜெயில தள்ளலான்னு பார்த்தாரு. ஆனா நீங்க என்னென்னமோ பண்ணி வெளில வந்துட்டீங்க. அதுல என் மாமாவுக்கு செம்ம டென்ஷனு. இப்ப என்னடான்னா என்ன போட்டு தள்ளுறதுக்கு பிளானிங்கு. அதுல என் ஃப்ரெண்டுங்க மாட்டிக்கிட்டானுங்க. என் மாமா வந்து சொன்னாரு இது நார்மல் கிடையாது கதிரு, பிளானிங்னு. அப்போ மண்டைக்கு செம்மையா சூடு எரிச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் என் அக்கா ஃபோன் பண்ணி அழுகுறா. டேய், 5 வருஷமா என் அக்கா அழுதுட்டு இருக்காடா. இனிமே வாழ்க்கையில வாழவே கூடாதுன்னு கஷ்டப்பட்டு அவ வாழ்க்கையை சரி பண்ணி சந்தோஷமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு அவ ஃபோன் பண்ணி கதறும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்குடா அழுகுறான்னு பார்த்தா புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க, கூட அமிர்தாவையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறா. கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அடி வயிற்றுல இருந்து நெருப்பு பரவி மண்டைக்கு சூடு ஏறின மாதிரி இருந்துச்சு. டேய், எனக்கு என் அக்காவை ரொம்ப பிடிக்கும். அதை விட எல்லாத்தையும் விட என் மாப்பிள்ளனா எனக்கு உயிர். அவனை சும்மா முறைச்சு பார்த்தாலே அவனுங்களை உண்டுலன்னு ஆக்கிடுவேன். நீ அவனை தூக்கிட்டு வந்திருக்க. தூக்கிட்டு வந்து இவ்வளோ நேரம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அதுக்கெல்லாம் உங்களை நான் சும்மா விட்டுருவனாடா? இவனை பிரிஞ்சு ஏன் அக்கா அழுதுட்டு இருக்கா, அதுவும் அவ கண்ணு முன்னாடி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இவனுக்கு ஒண்ணுன்னா நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன். இதுக்கப்புறம் என் மாமன்கிட்டையும் சரி என் மாப்பிள்ளைகிட்டையும் சரி எவனும் வாழாட்டக்கூடாது. அப்படி ஏதாவது வாழை ஆட்டணுன்னு தெரிஞ்சது அவனுங்களுக்கு அதுதான் கடைசி நாள். இன்னைக்கு உனக்கும் இது தாண்டா கடைசி நாள். உன்னோட சாவு இன்னைக்கு ஏன் கையில தாண்டா. இவனுங்க என்னடா மாத்தி மாத்தி பஞ்சு டைலாக விட்டுட்டு இருக்கானுங்க. டேய், ஏதாவது பண்ணுங்கடா. டேய், இவனை ஏதாவது பண்ணுடா, அப்பதானே இவன் இங்க இருந்து எழுந்திருப்பான். மூச்சு முட்டுதுடா, என்னால முடியலடா. நானே முருங்கா மாதிரி இருக்கேன், இவ வேற உக்காந்ததுல அங்கங்க ஒடிஞ்சு போய் கிடக்க. இன்னும் உடைச்சிடாதீங்கடா. டேய், தனியா வந்துட்டு இவ்வளோ தில்லா பேசுற? டே புறம்போக்கு, நான் எப்படி வந்தாலும் தில்லா தாண்டா பேசுவேன். அப்புறம் என்ன சொன்ன? தனியா வந்தனா? ஆமா, வரும்போது தனியா தான் வந்தேன். ஆனா பின்னாடி வரும்போது சிங்கத்தையும் சேத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு சிங்கம் இல்ல, 6 சிங்கம். இந்த காட்டுக்கு 6 சிங்கம்டா. அங்க பாரு. அடி ஆத்தி, என்ன ஒவ்வொருத்தனும் இவன் சொன்ன மாதிரி சிங்கம் கணக்கால இருக்கானுங்க. நடந்து வரது பார்த்தானே பயமா இருக்கே. இவன் ஒருத்தன். டேய், பெரிய இடத்துல கைய வைக்கலடா, ரொம்ப பெரிய இடத்துல கைய வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு சமாதி தான். இவனுங்க நம்மள சும்மா விட மாட்டானுங்க. டே புறம்போக்கு, என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ரொம்ப நேரமா வாய் பேச்சாவே போயிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் கையாலையும் பேசிக்கலாமா? டேய், இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேனா என்ன? உங்களை மாதிரி எத்தனை பேத்த நான் பார்த்துருப்பேன். வாங்கடா, உங்க எல்லாரையும் நான் ஒரு ஆளே சமாளிப்பேன். இழிப்பேன். வந்து இவ்வளவு நேரம் சிங்க கணக்கா இவன் உட்காந்து இம்பிட்டு திம்சா பேசிட்டு இருக்கான். இவன் என்னடானா எல்லாரையும் சமாளிப்பானா?
அடிச்சிருவோம். என் மாப்பிள்ளையே சொல்லிட்டான், இனிமே அடிக்காம விட்டா நல்லாவா இருக்கும்? பேச்செல்லாம் இதோட முடிச்சுக்கும். இதுக்கப்புறம் ஆக்ஷன் தான். மாப்பிள்ள, மாமாவும் அப்பாவும் அடிக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு. போ, அத்தை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண. பிஸ்தாவா உதார் விட்டு எவன் நின்னா, உருக்குள்ள பிஸ்தாவா உதார் விட்டு எவன் நின்னா, உள்குத்து கும்மாங்குத்து கூட கொடுத்து அனுப்புவான், உள்குத்து கும்மாங்குத்து கூட கொடுத்து அனுப்புவான். இழுக்காத படகளவு சொராமீன், 10 பேரு இழுக்காத படகளவு சொராமீன், ஒத்த கையால் இழுத்து கெட்டு ஒண்டியாளா வந்தவண்டா, ஒத்த கையால் இழுத்து கெட்டு ஒண்டியாளா வந்தவண்டா. சார் இந்த தடவை இவனை விடவே கூடாது சார். வேணா போலீஸ், திரும்பவும் தப்பு பண்ற. டேய், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதான் நீ ஈஸியா தப்பிச்சு போயிட்ட. இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. உன்னோட பழைய கேஸ் எல்லாத்தையும் நான் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லா எவிடன்ஸும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் பையனையும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் கடத்தி வச்சுட்டல, இந்த கடத்தல் கேஸ்ல உன்னை கொஞ்ச நாள் உள்ள தூக்கி போட்டு உன் கேஸை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து மொத்தமா உன்னை உள்ள தள்ளாம நான் ஓய போறதே இல்லடா. இனி நீ ஜென்மத்துக்கும் ஜெயில களி தான் திங்கணும். வேணா, ரொம்ப பெரிய தப்பு பண்ற. யாருக்கிட்ட மோதுறன்னு பார்த்து மோது. ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளடா? ஐயோ கே பையலே, நிறைய அப்பாவி பிள்ளைங்கள உன் சந்தோஷத்துக்காக கொன்னுட்டு அப்படியே எந்த தப்பும் பண்ணாத மாதிரி வெளியில சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருக்கியா? சார், இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது சார். ஆனா உனக்கு செம்ம மூளை தான்டா. எப்படி கிரிமினல் வேலை பார்க்கணும்னு நல்ல மூளை வேலை செய்யுது. எங்க கடத்தி அங்க உள்ளூர்லயே வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கல. டேய், உனக்கு இருக்கிறது கிரிமினல் மூளை. நான் போலீஸ்காரன். சொல்லலாம், போலீஸ்காரனா இருந்துக்கிட்டு ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியலடான்னு. கண்டுபிடிக்க முடியலதான். ஆனா என் மச்சான் அதை விட பயங்கர மூளைக்காரன்டா. அதான் சொடக்கு போட நேரத்துல நீ எங்க இருக்கான்னு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். என் புள்ள பிறந்ததுல இருந்து அவன் தாண்டா தூக்கி வளர்த்துட்டு இருக்கான். அவன் கிட்ட என் பொண்டாட்டியே கோவமா பேசினாலே அவகிட்டயே பாஞ்சுக்கிட்டு வருவான் சண்டைக்கு. ஆனா நீ அவனை தூக்கிட்டு வந்து கஷ்டப்படுத்திருக்க. உங்களை சும்மா விட்டுருவானடா அவன். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எனக்கு ஏகப்பட்ட எதிரி வருவாங்கன்னு. அதான் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவன் கையில ஸ்மார்ட் வாட்சை வாங்கி கட்டி வச்சிருக்கான். உங்களை மாதிரி புறம்போக்குங்களாம் எங்களை மாதிரி ஆளுங்களை மிரட்டுறதுக்கு நேரா விட மிரட்டுவீங்க, குடும்பத்துல இருக்கிறவங்கள தானடா மிரட்டுவீங்க. அதான் உன்னோட மூளைய அவன் கேட்ச் பண்ணிட்டான். அதான் நீ பிளான் பண்றதுக்கு முன்னாடியே அவன் உஷாரா இருந்துக்கிட்டான். அதனால தாண்டா நீ எங்க இருக்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொன்னான். இங்க பாரு, நான் வந்து இப்பவும் உன்னை காப்பாத்திருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிய, என் மச்சான் இன்னைக்கு உன்னை உயிரோட விட்டுருக்கவே மாட்டான். நீ கேவலமானவன். உன்னை கொண்டுட்டு அவளை போய் என்கிட்ட தொலைச்சிட்டு நிக்கணும். டேய், வாய மூடுறா. இவனை தூக்கி போய் ஜீப்ல போடுங்க. இனிமே இவனுக்கு ஜெயிலு தான். நம்ம மாப்பிள்ள போலீஸ், அவராலே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? மது, உள்ள வாமா. எதுக்கு இப்படி வாசலே நின்றுட்டு இருக்க? அதான் ஃபோன் பண்ணி பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல, வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பிறகு எதுக்குமா இப்படி வெளியில நின்றுட்டு இருக்க? உள்ள வா, வருவாங்க. ஆமாக்கா, அதான் ஆதிக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் கூட ஃபோன்ல பேசினானே. அப்புறம் என்னக்கா, வாங்க உள்ள வாங்க. இதுக்கு இப்போ வெளியில எப்படி நின்று அழுதுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, அவன் வருவான். மதுமா, இத்தனை பேர் சொல்றோம்லடா, அதான் ஆதி வீட்டுக்கு வரான்ல, அப்புறம் என்ன? உள்ள வாடா. இல்லம்மா, நான் என் பையனை பார்க்காம நகரவே மாட்டேன். இங்கதான் இருப்பேன். என் பையனை பார்க்கணும். மது, அதான் மாப்பிள்ள கூட்டிட்டு வரேன்னு சொல்றாருல, அப்புறம் என்னம்மா? மா, கூட்டிட்டு வராருமா. என் பையனை கூட்டிட்டு வராரு. நான் எப்படி உள்ள போய் இருக்க முடியும்? என் பையன் வரட்டும். அவனை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு நான் உள்ள வரேன். மா, ஜீப் சவுண்ட் கேக்குது. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே அதே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேவ தங்கம். அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். மாப்பிள்ள கதிர் அடி கதிர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்லையா? ஏன் என்னாச்சு அவனுக்கு? ஆண்டி பயப்படாதீங்க, அவனுக்கு எதுவும் ஆகல. சிபிக்கும் கிருஷிக்கும் பைக்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. நான் அவங்கள பார்க்க போகும்போது தான் மது கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னான். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? கிருஷ்ணாவுக்கும் சிபிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? ஒரு வார்த்தை கூட இவன் சொல்லவே இல்ல. அம்மா, கிச்சி மாமாவும் சிபி மாமாவும் பைக்ல இருந்து வீந்துட்டாங்களா?
ஆமாடா, உங்க அப்பா சொன்னாரு பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டானுங்களா. நம்ம அப்புறமா போய் கிருஷ்ணா மாமாவையும் சிபி மாமாவையும் பார்க்கலாம். அந்த பேடங்க சொன்னா எங்க மாமாவை அவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்களா. அந்த பேடங்களால தான் கிச்சி மாமா சிபி மாமாவும் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டானுங்க. என்னடா என்னென்னமோ சொல்றான். அப்ப இதுக்கும் அவனுங்க தான் காரணமா? ஆமாம்மா, அதுக்கும் இவனுங்க தான் காரணம். ஆனா டார்கெட் கதிர். அவனுங்க மட்டும் ஒழுங்கா கவனிக்காம வந்திருந்தானுங்க. 3 பேருமே என்ன நடந்திருக்குன்னே தெரியல. எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு பைக்கு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்ததால கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. மாமா, இப்படிப்பட்டவங்களை எப்படி மாமா நீங்க விட்டு வச்சீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டுமா, குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி கடத்திட்டு போய் எங்க வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். டே ராகவ், திரும்பவும் அவனுங்களால யாருக்காவது பிரச்சனை வருமாடா? போலீஸ்னா சும்மாவா? எதிரிங்க இருக்கதான் செய்வாங்க, இந்த மாதிரி நடக்கதான் செய்யும். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க முடியுமா என்ன? ராகவ், பயப்படாதீங்க. அவனுங்களால இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுங்களை தூக்கி நான் உள்ள போட்டுட்டேன். இனிமே அவனுக்கு காலத்துக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். ரொம்ப பயமா இருக்குடா. அத்தை சொன்ன மாதிரி போலீஸ் வேலைன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு பயந்துகிட்டு வீட்லயே இருக்க முடியுமா? அப்படியா? அத்தையை நீ தான் பாத்துக்கிட்டியா? தங்கம், நீ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டல்ல. அம்மு அத்தைய நீ தனியால அந்த பேடங்கள் கிட்ட சண்டை போட்டு அத்தையை நீ பத்திரமா பாத்துக்கிட்டியா? நானும் தான். அம்மா உன்ன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என் கண்ணு முன்னாடி அவனுங்க உன்னை கூட்டிட்டு போகும்போது அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி, நான் அழ மாட்டேன். என்னடா சொல்ற? யார் மேல உட்காந்துக்கிட்டான்? ஏய், அவனே அழுகு நிறுத்திட்டான். நீ இன்னமும் அழுதுட்டு இருந்தா அவன் உன்னை பார்த்து திரும்பவும் அழுதான் செய்வான். ஆமா மது, மாப்பிள்ள சொல்ற மாதிரி நீ அழுகிறத பார்த்து திரும்பவும் அவன் அழ ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு, அவன் எவ்வளவு அழகா தைரியமா அங்க நடந்ததை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடினா அவன் முன்னாடி அழுதுட்டு இருக்க? அவன் என்ன நினைப்பான்? அம்மா அழல. அப்புறம் அம்மா கிட்ட அந்த பேடங்க கோவமா பேசிட்டே இருந்தாங்களா. நானும் அம்மாத்தையும் பேடங்களை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா மாமா எல்லாத்தையும் அடி அடிச்சு அவங்க மேலே உட்கார்ந்திருந்தா தெரியுமா? அப்படியா? அப்படியே உட்கார்ந்திருந்தா? ஆமா. அப்புறம் நானும் அம்மாத்தையும் ஓடி போய் மாமா கிட்ட நின்னமா. அப்புறம் மாமா கோவமா அப்படின்னு பார்த்து பேசிட்டு இருந்தாரா. அப்புறம் என்னைய மாமா மடியில உட்கார வச்சுட்டு தெரியுமா, நாங்க 2 பேரும் ஜாலியா அவங்க மேல உட்கார்ந்திருந்தோம். ஏண்டா, நீயும் உன் மாமக்காரனும் சேர்ந்து பாவம் அவனுங்களே ஒட்டடை குச்சி மாதிரி இருந்தானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு பெருக்கி வாரி ஒரு இடத்துல கும்பலா போட்டு உன் மாமக்காரன் அதுல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டான். பத்தாததுக்கு ஒன்னையும் தூக்கி மடியில் உட்கார வச்சு நீங்க 2 பேரும் மகாராஜா கணக்கா ஜம்முன்னு அவங்க மேல உட்காந்துக்கிட்டீங்க. மாமா, அது சொன்ன மாதிரியே நடந்துச்சா? கதிர் எல்லாரையும் அடிச்சு ஒரு இடத்துல கும்பல போட்டு அவன் அவங்க மேல உட்கார்ந்திருந்தானா? ஆமா புவனா, நாங்க போறோம். இவனும் அவன் மாமனும் ஜாலியா அவனுங்களை அடிச்சு போட்டு அவனுக்கு மேலேயே உட்காந்துருக்கானுங்க. என் பேரனுக்கு எம்பிட்டு ஜாலியா இருந்திருக்கு. ஆமா, அதுக்கு ரொம்ப ஜாலியா தான் இருந்தது. அப்புறம் அப்பா, விக்கி மாமா, அப்புறம் கிரண் பெட்டா, அச்சு மாமா, அப்புறம் வசந்த் மாமா எல்லாம் வந்தாங்க தெரியுமா? ஏழு மாமா வந்தாரு. எல்லாம் வந்து எல்லாரையும் டிசன் போட்டு அடி அடிச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்னையும் அம்மாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எது, அர்ஜுனும் கிரணும் வந்தானுங்களா மாப்ள? ஆமா ஆண்டி, அவங்களும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க போல. வர வழியில எழிலையும் வசந்தியும் பார்த்திருப்பாங்க. எழில் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். அதான் அவனுங்களும் வந்தானுங்க. அப்புறம் மாப்ள அவங்க 2 பேரும் எங்க? அதான் ஆண்டி சொன்னல, கிருஷ்ணாவுக்கும் சிபிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதான் அவனுங்க எல்லாரும் அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. சரிங்க மாப்ள. ராகவ், அமிர்தா நல்லா இருக்கால? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, அமிர்தா நல்லதா இருக்கா. இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாவம், நம்ம எப்படி ஆதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி அமிர்தா இல்லாம அங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மாமா, பறந்து அடிச்சிங்களாமே? அப்படிலாம் எதுவும் இல்ல புவனா. அப்படியா? அப்பா பறந்து அடிச்சாரா? ஆனா அம்மா, கதிரை பார்க்கணுமே. இத்தனை நாளா அவனை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவனை பார்த்தமா எனக்கே ஒரு நிமிஷம் ஆட்டம் கண்டுருச்சு. என்னடா சொல்ற? அம்மா, அவன் ஃபேஸ பார்த்தா குழந்தை ஃபேஸ் மாதிரி இருக்கு. பேசும்போதெல்லாம் ஜாலியா பேசுவான், விளையாட்டுத்தனமா இருப்பான். இன்னும் அவனை நான் குழந்தை நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஆனா இன்னைக்கு அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். அப்பா, எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. அதுலயும் அவனுங்கெல்லாம் அப்படி புரட்டி போட்டு அடிச்சான்.
அவனுக்கு இன்னுமே கோவம் தீரலமா, அந்த அளவுக்கு அடிச்சான். அதுலயும் அடிக்கும் போது சொல்லி சொல்லி அடிச்சான். எப்படிடா என் மாப்பிள்ளை மேல கைய வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சானுங்கம்மா. பாவம் அவனுக்கு காலில் விழுந்து பார்த்துட்டானுங்க. அப்பயும் விடுறதா இல்ல, திரும்ப திரும்ப அவனுங்களை போட்டு புரட்டி எடுத்தான். என் தம்பி கதிருக்கு ஆதினா உசுரு. அவன் மட்டும்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரையும் சும்மா விட மாட்டான். ஏன் என்ன கூட சும்மா விட மாட்டான். ஆமா, உன் மாமாவுக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். இருக்காத பின்ன. இவன் உன் வயிற்றுக்குள்ள வளர்ந்ததுல இருந்து அவன் பிறந்து இத்தனை வரையும் வளர்ற வரைக்கும் அவன் மாமன் கூட தானே இருந்திருக்கான். இவனுக்கும் அவன் மாமன்னா உசுரு, கதிருக்கும் ஆதினா உசுரு. சபா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் வெளியில நின்று பேசிட்டு இருக்க போறீங்க? அதான் அவன் வந்துட்டால, உள்ள வாங்க. ஆமா ஆமா, எவ்வளவு நேரம் இப்படி வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறது? மது, வாமா புளிய தூக்கிட்டு உள்ளார. சரிங்க அத்தை. உள்ள போலாமா? மீன் வேணுமா? சரி, அப்ப மாமாக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரும்போது மீன் வாங்கிட்டு வர சொல்லலாம். அப்புறம் மீனை குழம்பு வச்சு பொரிச்சு சிபி மாமாவுக்கும் கிருஷ்ண மாமாவுக்கும் எடுத்துட்டு போலாம். நம்ம 2 பேரும் போலாம். ஏய், அவனை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? மீன் தானே, இரு நானே வாங்கிட்டு வரேன். அப்பாவே மீன் வாங்கிட்டு வராராம். ஜாலி இல்ல? சரி, அப்ப உனக்கு பிடிச்ச மீனாவே 2 3 ஒரு மீன் வாங்கிட்டு வரேன். சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அவனுங்க என்னென்னலாம் பேசினானுங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே மூச்சே நின்றுச்சு. அழாதடி, அதான் விக்ரம் எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டல. என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன நான் சும்மா விட்டுருவனா? ரொம்ப பயமா தான் இருந்தது. ஆதி இருந்ததால கொஞ்சம் தைரியமா இருந்தேன். அதுக்கப்புறம் கதிரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துருச்சு. பாரேன், என் மாப்பிள்ளை உனக்கு தைரியமா பாதுகாப்பா இருந்திருக்கான். சொன்னாலும் சொல்லலனாலும் தைரியம் தான். எனக்கு பாதுகாப்பா அவன் தான் இருந்தான் தெரியுமா? அப்படியா? ஆமா. அவனுங்க என்கிட்ட பேசும்போது இன்னமா கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போனான் தெரியுமா? நான் அழுதுகிட்டே இருந்தானா, அவன் சொல்றான், அம்முத்த நீ அழாத, விக்கி மாமா அப்பா கதிர் மாமா எல்லாம் வருவாங்க, வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க, நான் உனக்கு இருக்கேன், நீ அழாதன்னு சொல்லி சொன்னான் தெரியுமா? பாத்தியா என் மாப்பிள்ளை எவ்வளவு தைரியமா இருந்திருக்கான்னு? ஆனா நீ தான் அழுதுகிட்டே இருந்திருக்க. உங்களுக்கு தெரியும், நாங்க 2 பேரும் ஜாலியா கடையில அங்க பொம்மைலாம் வாங்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஜாலியா 2 பேரும் சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டே பொம்மையை பார்த்துட்டு இருந்தோம். எப்படிதான் வந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து எங்க 2 பேரையும் தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டானுங்க. அது நினைக்கும் போது தாண்டி கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்து, அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் 4 பேரும் ஜாலியா சந்தோஷமா வெளியில போயிட்டு வரலான்னு எவ்வளவு சந்தோஷமா போனீங்க. ஆனா திடீர்னு ஃபோன் பண்ணி ராகவ் சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எல்லாமே பிளாங்கா நின்றுச்சுடி. அமிர்தா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங் தான். என்னை யாராலையும் எதனாலையும் அசைக்க முடியாது. ஆனா எனக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அது நீ மட்டும் தாண்டி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பிளாங்கா நின்னுறேன். விக்ரம், நிஜமா தான் சொல்றேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா விக்ரம் இல்லவே இல்ல. விக்ரம் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. இப்பதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போய் இப்படி சொல்றீங்க? சத்தியமா நீங்க இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். ஹேய், இப்படிலாம் பேசாதடி. நான் உன் கூட தான் இருப்பேன். உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? அது எல்லாம் வாழாம போயிடுவேனா என்ன? ஆனா அவனுங்கள சும்மாவே விடக்கூடாது. நீ கவலையே படாத. இனிமே ஜென்மத்துக்கு அவனுக்கு வெளியிலேயே வர முடியாது. இப்படி சொல்றீங்க? இது கடத்தல் கேஸ் தானே, எப்படியும் கொஞ்ச நாள்ல வச்சுட்டு விட்டுருவாங்கல்ல. அவனுக்கு என்ன இது என்ன முத தடவையாடி தப்பு பண்றானுங்க? இந்த மாதிரி 1000 தப்பு பண்ணியிருக்கான். அதுலயும் நிறைய பேர்த்து அப்பாவி ஜனங்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையும் ராகவ் ஆதாரத்தோட நிரூபிச்சு அவனை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலையே அடைக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கு இந்த கொஞ்ச நாள் அவன் ஜெயில இருந்தாதான் அவன் நினைச்சது நடக்கும். நீங்க ரொம்ப தேர்ந்தீங்களா நீங்க? ஆமா, ஒவ்வொரு முளைக்கும் நாங்க எல்லாரும் எப்படி தெரியுமா அலைஞ்சோம். யாரு கடத்திருப்பான்னு தெரிஞ்சோம். ஆனா எங்க வச்சிருக்கான்னு தெரியல. எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்களும் ஒவ்வொரு முளையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தோம். ஆனா எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ட்ரோல் ரூம்ல கூட அப்ப கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா திடீர்னு கதிர் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வாங்கன்னு சொல்லி சொன்னான். நாங்களும் அங்க போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு. ஆனா
உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. கதிர் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான்? உங்களுக்கு முன்னாடி அவன் தான் வந்தான். வந்து அத்தனை பேத்த அடிச்சு போட்டு. அதாண்டி அவன் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைத்தனமான நடவடிக்கை, பேசுறது, பழகுறது, விளையாட்டுத்தனம் எல்லாமே குழந்தைத்தனமா தான் இருக்கும். இப்ப வரைக்கும் அவனை நாங்க குழந்தைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தாண்டி எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சான். நான் இன்னும் குழந்தையா இல்ல, நானும் வளர்ந்துட்டேன். நானும் உங்களை மாதிரி மாசான ஹீரோ தான். என்னை எவனாலையும் தொடவும் முடியாது, எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொன்னான். புரியல. கதிர் மதுவையும் ராகவையும் ஒன்னா சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஆதிக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸ்மார்ட் வாட்சா? அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு எதுக்கு அதை வாங்கி கொடுத்தா? அதாண்டி மூலக்காரங்கிறது. ராக போலீஸ்ல கண்டிப்பா எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எவனா இருந்தாலும் டைரக்டா மோத மாட்டானுங்க. ஃபேமிலியில யாரையாவது மிரட்டி உருட்டி தானே பண்ணுவானுங்க. அதான் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆதிக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஆதிக்கிட்ட அவன் சொல்லி தான் கொடுத்துருக்கான், வெளியில போகும்போது கண்டிப்பா இந்த வாட்சை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அவனும் அவங்க கூட வெளியில வரும்போது அந்த வாட்ச் போட்டுட்டு தான் வந்தான். அந்த வாட்சை வச்சு தான் லொகேஷனை கண்டுபிடிச்சி அவனும் அங்க வந்தான், எங்களையும் அங்க வர வச்சான். ஓ, அதனால தான் என்கிட்ட அம்முத்த நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணுமா, விக்கி மாமா நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானா? அடி பாவி, அப்ப அவன் கேட்டானா? ஏண்டி அப்பவே அதுல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும், அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் வேற பயத்துல அழுதுட்டே இருந்தேனா, என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் அழ ஆரம்பிச்சான். அதான் ஒருவேளை பயத்தினால அப்படி சொல்றானோ அப்படின்ட்டு நானும் நினைச்சேன். ஏய், 5 வயசு குழந்தைடி, அவனுக்கு இருக்கிற விவரம் கூட உனக்கு தெரியல. ஆ, எனக்கு புரியல, நான் என்ன பண்றது? ஆமா ஆமா புரியல. பாத்தியா எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை பார்த்திருக்கானு. ஆமா, ஒரு வகையில ஆதியால தான் இன்னைக்கு நான் தப்பிச்சேன். ஆக்சுவலா மதுவையும் ஆதியும் தான் கடத்துறதா பிளானு. என்ன, ஆதியை நீ தூக்கி வச்சிருந்தியாட்டுக்கு, அதான் அப்படியே உன்னை லவுக்கா தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆ, நான் யோசிச்சேன், சம்பந்தமே இல்லாம என்ன இது கூட இவனுக்கு கடத்திட்டு வந்தாங்கன்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கதிர் எப்படி திரும்ப அடிச்சான், அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. கோபமா? அவன் சாமி ஆட்டம் ஆடிட்டு இருந்தான். அவன் கிட்ட அடி வாங்கினவங்க அடி தாங்க முடியாம அவன் காலில் விழுந்து விடலையே, திரும்ப திரும்ப புரட்டி புரட்டில எடுத்தான். கதிருக்கு ஆதி மேல ரொம்ப பாசம் இல்ல? பாசம் இல்லடி, அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். ஏங்க, அப்போ நம்ம குழந்தை மேல கௌதம்க்கும் இந்த மாதிரி பாசம் இருக்குமா? ஆமா இல்ல. ஒண்ணு பண்ணுவோம், இந்த டவுட்டை இப்ப கிளியர் பண்ணுமா? எப்படி? அதான்டி, நம்ம குழந்தை மேல உன் தம்பிக்கு பாசம் இருக்குமா இல்லையான்னு கேட்டல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு குழந்தை இருக்கணும்ல. அதான் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சோம்னா டவுட் கிளியர் ஆயிடும். என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் தான் மரியாதை, அதுக்கப்புறம் முழு சந்திரமுகி வெளியில வந்துடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஃபைட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பத்தாததுக்கு ரொம்ப தலையை வர வலிக்குது. ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு காஃபி குடிச்சாதான் சரியாகும். சரி, அப்ப நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி அழாத, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? ரொம்ப பயந்துட்டேன். ஆதிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு ரொம்பவே பயந்துட்டேன். எதுக்குடி பயப்படுற? நான் இருக்கிறப்போ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? பத்தாததுக்கு ஐயனார் சாமி மாதிரி அவன் பின்னாடி உன் தம்பி இருக்கான். அவன் இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீங்களும் கதரும் எப்படியாவது கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வந்துடுவீங்கன்னு. ஆனால் எனக்கு என் கண்ணு முன்னாடியே என் பையனையும் என் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு. உன்னால என்னடி பண்ண முடியும்? விடு. ஏன் பண்ண முடியாது? நான் பொண்ணுங்கிறதாலையா? நான் அப்படி சொல்லலடி. நீ பக்கத்துல இருந்திருந்தா எவனும் தொட்டிருக்க மாட்டான், பயந்து ஓடி இருந்திருப்பான். நீ ஓட விட்டுருப்ப. ஆனா நீ தூரமா இருந்ததாலதான் உன்னால எதுவும் பண்ண முடியல. பக்கத்துல இருந்திருந்தா அவனுக்கு தொட கூட விட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பா தொட கூட விட்டுருக்க மாட்டேன். நீங்க அங்க போனப்போ ஆதி கட்டிலாம் போட்டிருந்தாங்களா? அவன் ரொம்ப பயந்துருப்பான்ல, அழுதுருப்பான்ல? இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஒரு ரூம்ல 2 பேரையும் அடைச்சிட்டு இருந்திருக்காங்க. கதிர் வாய்ஸ் கேட்டதும் அங்க இருந்து அவனை தள்ளி விட்டுட்டு அமிர்தா ஆதியை தூக்கிக்கிட்டு ஓடியாந்துட்டா. அவன் நினைச்ச மாதிரி வெளியில வந்து பார்த்தா கதிர் தான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் தெம்பாவே இருந்தது. கதிர் லொகேஷன் அனுப்பலன்னா இன்னமும் நாங்க சுத்திட்டு தான் இருந்திருப்போம். எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கதிர் ஆதிக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தான். நானும் அப்ப பக்கத்துல தான் இருந்தேன். வெளியில போகும்போது எப்பயுமே இதை போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அதே மாதிரி எங்க போனாலும் சரி அந்த வாட்சை போட்டுட்டு தான் அவன் போயிட்டு இருக்கான். காலையில நீங்க எல்லாரும் வெளியில போறேன்னு சொல்லி கிளம்பும் போதும் அந்த வாட்சை அடம் பிடிச்சி நான் போட்டுட்டு தாண்டி வருவேன்னு சொல்லி போட்டுட்டு தான் வெளில போனான். ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை பத்தியா? எனக்குமே ஞாபகம் இல்லை. எங்க கிருஷ்ணாவுக்கும் சிபிக்கும் ரொம்ப அடிபட்டுருச்சா? இல்லம்மா, அதெல்லாம் அடியெல்லாம் படல. நல்ல வேலை அவனுங்க தப்பிச்சு
பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டானுங்க. அதுல தான் கொஞ்சம் லைட்டா சரைச்சு விட்டுருச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவானுங்க. இங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருமா? எனக்கு மனசே கேட்கல. இவனும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட எதுவுமே சொல்லல. சரி போகலாம். நீ ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. கீழே பாத்தியா சார் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா நீ இங்க மேல உட்காந்து அழுதுட்டு இருக்க. அவன் தைரியமானவன், உங்களை மாதிரி, என் அண்ணனை மாதிரி, அப்புறம் கதிர் மாதிரி. அப்போ கிரண் இல்லையா? மாமாவும் தைரியமானவர் தான், அவங்கள மாதிரி இவனும் ரொம்ப தைரியமானவன் தான். எல்லாரும் தைரியமானவங்க தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்க வீட்டுக்கு வருவானுங்க. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா அப்புறம் என்னதான் திரும்பி தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. அப்பனா என்ன மன்னிச்சிட்டீங்களா? உன் விஷயத்துல கரெக்டா இருடி. சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கவே மாட்டேன். யோ போயாங்கட்ட. எது போயாவா? அப்படி தாண்டா சொல்லுவேன், என்ன பண்ணுவ? எது டாவா? ஆமாடா.